ஐயனார் துணை சரியில்ல. அடுத்த வாரத்துக்கான எபிசோட்ல நம்ம வானத்தி இருந்துட்டு இதுக்கு மேலே நம்ம உயிரோடு இருக்கவே கூடாது. பாண்டு இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வானத்தி அதிரடியாக முடிவெடுக்கிறாங்க. டே வசந்த், இவ செத்து போயிட்டான்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்லி விட்டுருடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அம்மா என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு வானத்தி கேட்கவும், நீ செத்தாலையும் பரவாயில்ல, நான் 2 நாள் அழுந்துட்டு அமைதியாகிடுவேன். ஆனால் நீ போய் அந்த வீட்டில் உட்காந்துட்ருக்கிறத எங்களால் பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லை, கல்யாணத்துக்கு முன்னாடியே நீ குழந்தைய வாங்கிட்டு நின்றுட்டுருக்க. இங்கே இருக்கிற யாருக்குமே என்னால் பதில் சொல்ல முடியாது. அவங்க முகத்தில் கூட முழிக்க முடியாது. அதுக்கு நீ பேசாமல் செத்தே போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மா, நான் நீ பெற்ற பொண்ணுமா, என் வயிற்றில் பிறந்தது நான் பாவத்துக்கு தாண்டி நான் இப்போது தண்டனை அனுபவிச்சிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இனி நீ உயிரோடு இருந்தேன்னா அதை விட வேறு அசிங்கம் வேறு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் கோவத்தில் போய் ரூம்குள்ளே கதவை சாத்திக்கிறாங்க. அவங்க அப்பாவும் அவங்க அம்மா பேசுகிற எதுக்குமே சப்போர்ட் பண்ணுறதே வானதிக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை. அதை நினச்ச வானதி இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. நான் இந்த கல்யாணத்தில் இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் நான் இப்படி ஒரு பொய்யை சொன்னேன். அதுக்காக எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க நொடிக்கு நொடி செத்துப்போன்னு சொல்லிகிட்ருக்காங்க. பாண்டியனை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தால் நான் உயிரோடு இருப்பேன், இல்லைன்னா செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அதோடு முடிச்சிருக்காங்க.